நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலம் இருந்தால் தான் வளர்த்த முடியும். அடுத்த நேரத்தில் கொண்டு போய் மேய்க்க முடியாது. மாடு கன்று மேய்ச்சி வளர்த்த முடியாதுன்னா அதை பில்லு இல்லை இருந்தால் பிடுங்கி போடலங்க. ஆள் வச்சா ஒரு 400 500 கேட்பாங்க ஒரு நாளைக்கு. அதை ஏமாந்து நின்னாலும் நிற்க வேண்டியது, நிற்காம போனாலும் போக வேண்டியது. ஒரு வருஷம் கறக்கிற மாடு இருக்குது, 1.5 வருஷம் கறக்கிற மாடு இருக்குது. 10 கொட்டை 50 கிலோ வாங்கினா 2000 ரூபா, மாடு தீவனம் வாங்கினா 1800 ரூபா. ஒரு மாட்டுக்கு 1.5 மாதம் வரும். அப்போ அந்த 1.5 மாதத்துல அந்த 2000 ரூபா பிரிக்கணும். சும்மா மாடுங்கிறோம், மாடு வளர்த்துறோம், சும்மா கட்டினா கறக்கு போட்டதா நாங்கள் போட்டதா பால் கறக்குங்க. ஒரு 6 மாதம் 3 மாதத்துல சென்னை சேர்த்துல. இப்போ நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு 10 சென்ட் இடம் இருக்குது, அதுக்கு வந்து பயிர் அதையும் மேய்ப்போம். அதில் வந்து காலையில் கறந்த பால் ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த சாமிக்கு ஊற்றிட்டு வச்சு 5 மணிக்கு இங்கே காலத்தில் பொங்கல் வைப்போம். சுத்தமாக குளிப்பாட்டி பெயிண்ட் எல்லாம் அடித்து அவரெல்லாம் மாற்றி சோறு ஊட்டுவோம். ஃபுல்லாக கொடுப்போம். எருது மாடு திருப்தியாக மேயணுங்கிறது மாட்டு பொங்கல்னால அதுக்கு திருப்தி பண்ணுறத நம்ம பண்பாடு. விவசாயிங்களுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு விசேஷம். ஒரு 2 மணி நேரம் வீட்டு வேலைக்கு வந்தாலே 500 ரூபா கூலி கேட்குறாங்க. அப்புறம் விவசாயம் பண்ணுற களை வெட்டினா இப்போல்லாம் ஒரு தட்டாக இருக்கு சொன்னால் விவசாயம் 500 ரூபா கேட்குறாங்க ஒரு பொம்பளைங்க. இப்போ 4 நாளாச்சு இதை எடுத்து விட்டுது. இந்த மாதிரி மஞ்சள் வந்தாச்சு. இதே தண்ணி நம்ம மாட்டு கேட்டுக்கு ஊற்ற முடியாது, அது பூரா புழுவாயிரும். பீச்சு தண்ணி, இந்த கழுவு தண்ணி, தண்ணி இதெல்லாம் வந்து அப்படியே பரிவரிச்சு வீடு கிளியர் பண்ணிடுவோம். போகி பண்டிகை நாள் வேப்பந்தலை, காப்பு, துளசி தலை வீட்டு சுற்றி, அப்புறம் கிணறு, மோட்டார் பம்ப் செட்டு, வாழை இருந்தால் வாழை, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை வைப்போம். கட்டுத்தறி இருந்தால் மாட்டு கட்டுத்தறி இருந்தாலும் ஒன்று வைப்போம். பாத்ரூம் கூட வைப்போம். எல்லாமே அரசாணிக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், ஒரு 10 வித காய், எல்லா காய். விவசாயிகளுக்கு என்ன காய் தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறோமா, புது பானையில் பருப்பு போடுற மாதிரி ஒரே இலை தான். அதை நைட்டு அப்படியே வச்சுருவோம். காலையில் எழுந்திரிச்சு அதை நாங்கள் சாப்பிடுவோம். மனுஷர் மேலே வந்தது, ஆடு மேலே வந்தது, மாடு மேலே வந்ததுன்னு சொல்ல இந்த வருஷம் இருந்தால் அடுத்த வருஷம் அது பொழைக்காது. ஆடு மாடு மிதிச்சா வளராது. இப்போ கேளானே நம்மளாம் புல்லாக சாப்பிட்டு இருந்தோம், எதுவுமே இல்லை. மருந்து கூட கேளானே இல்லை. டெய்லி காலையில் போனால் பிடிங்கிட்டு வரலாம். ஒவ்வொன்றா முளைக்கிறது அப்படியே கொடையாட்டம் வளைஞ்ச இந்த உத்துல வந்து முளைக்குது பாருங்க, அதான் நம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படி இருந்தாலும் அவங்க எச்சா கொண்டு வந்தால் நாங்களும் பற்றாக்குறை இருந்தால் ஒன்று 2ஆக உடைச்சு அதில் பாதி கொடுக்கலாம், 4 பேருக்கு கூட பண்ணலாம். ஏன்னா இல்லைன்னு கூட நாங்களே எல்லாம் கொடுத்தோம், எல்லாம் காய்ச்சி ஒடிச்சோடு உள்ள கொடுத்தோம். பாச்சானூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நம்மளுக்கு அந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, வாழை கருவேப்பிலை, இந்த விவசாயத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா மாடும் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விவசாயி ஐயாவை வந்து நம்ம சந்திக்கிறோம், அம்மாங்களையும் சந்திக்கிறோம். அவங்க கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. ஐயா வணக்கங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். ராஜாமணிங்க பேரு. போகி பண்டிகை அது முதல் நாள் நம்மளுக்கு பொங்கல் இல்லை, அன்னைக்கு காப்பு தான் கட்டுவோம். அந்த காப்பு நீங்க கட்டி வச்சிருக்கீங்க, அப்படியே அங்க வாங்க. போகி பண்டிகை வந்து காப்பு தான் நீங்க சொன்னாப்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு முதல்ல வீடெல்லாம் சுத்தம் கிளியர் பண்ணி, பெயிண்ட் வசதி இருந்தால் பெயிண்ட் அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இல்லாட்டி தண்ணி இப்போ எல்லாம் தொடச்சி சோப் பவுடர் போட்டு தொடச்சி வீடு கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிவிட்டு போகி பண்டிகை நாள் வேப்பந்தலை, காப்பு, துளசி தலை 3 வச்சு வீட்டில் மேலே எல்லாம் இது சொல்லி வைப்போம். வீட்டை சுற்றி, அப்புறம் கிணறு, மோட்டார் பம்ப் செட்டு, தோட்டத்தில் வாழை இருந்தால் வாழை, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை வைப்போம். கொண்டு போய் தோட்டத்தில் வச்சுட்டு வருவோம். எந்த இது இருந்தாலும் சாதாரண இந்த கட்டுத்தறி இருந்தால் மாட்டு கட்டுத்தறி இருந்தாலும் ஒன்று வைப்போம். பாத்ரூம் கூட வைப்போம். இதுதான் நம்மளோட கலாச்சாரம். போகி பண்டிகை கலாச்சாரம். பழைய பாத்திரத்தில் இருந்தால் மாற்றிடுவோம். துணிமணி ஏதோ டவுனில் போடுறாங்க, இது இருக்கிறது நல்லா இருந்தால் வச்சுக்குவோம், இல்லாட்டி நாங்கள் எடுத்து யாராவது கொடுத்துருவோம். சங்கராத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கராத்தி என்னங்க, எல்லாமே அரசாணிக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், ஒரு 10-15 பாலக்காய், எல்லாமே எல்லா காய். விவசாயிகளுக்கு என்ன காய் தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறோமா, அதில் வந்து அந்த காய் வச்சு புது பானையில் வச்சு வேவிச்சு எல்லாம் இது பண்ணி சாப்பாடு செஞ்சு படுப்பு போடுற மாதிரி ஒரே இலை தான். ஒரே இலை படுப்பு போட்டு தேங்காய் பழம் மேலே உடச்சி வச்சு அதை நைட்டு அப்படியே வச்சுருவோம். படுப்பு போட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை நாங்கள் சாப்பிடுவோம். காலையில் சாப்பிடுவோம். சங்கராத்தி சாப்பாடு
அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த ஐதீகம் காலத்து இருக்குல்ல ஐதீகம் ஐயா? இருக்கு. அது வந்து அது ஏதோ யாரு டவுன்ல நேரடியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பார்த்தது, அது சொல்லுவாங்க. யாருன்னு டவுன்ல இருக்கிறவங்க அப்படி போவாங்க வருவாங்க. நாங்க சொல்லியிருக்காருங்க. விவசாயிக்காரெல்லாம் எந்த சங்கராத்தி அதோ வந்து அவங்கவங்க வீட்டுல அவங்கவங்க செஞ்சுக்குவோம். மனுஷர் மேலே வந்தது, ஆடு மேலே வந்தது, மாடு மேலே வந்ததுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு ஐதீகம் தான். ஒரு நம்பிக்கையா கூட இல்ல. அது ஒரு அதுதான் இப்போ இதாட்டம். நான் போய் சாமி கோயிலுக்கு போகணுமே அதே மாதிரி தான். வீட்லேயும் செஞ்சு தெய்வம் மேலே பற்ற வச்சு படுப்பு படுப்பு போட்டு போட்டு வச்சிருவோம். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சோம்பல் சங்கரன் தண்ணி எல்லாம் வச்சிருவோம். சாப்பிட்டுக்குவோம். அப்புறம் காலையில காலையில் எழுந்திரிச்சு அந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். இந்த காப்பெல்லாம் இப்போ அதிகமா கிடைக்கும். ரைட் ஆமாம் வாங்க. கிடைக்கிறது இல்லைங்க. காப்பு வந்துங்க அதிகமாக கிடைக்கிற காரணம் என்ன, விவசாயிகள் வந்து ஆள் கிடைக்கிறது களைக்கொல்லி அடிச்சிருவோம் பூமியில். களைக்கொல்லி அடிக்கும்போது அது மருந்து பட்ட இடத்துல இந்த வருஷம் இருந்தால் அடுத்த வருஷம் அது முளைக்காது. அதுதான் கம்மியாக இருக்க காரணம். அப்புறம் மழை இல்லாமல் சில அது முளைக்காது. இப்ப நீங்க வர்ற அப்புறம் அப்படியே முளைச்சாலும் ஆடு மாடு மிதிச்சா வளராது. இப்ப நீங்க ஒண்ணும் வர்ற பண்ணலைன்னா தடத்துல இந்த தேரம்பாலம் இருந்துட்டு இது முடி வர்றீங்கன்னா இந்த இப்ப மாதிரி பூரா வரும். சைட் ஆயிடுச்சுங்க. அது பூரா காடா இருந்தா விளைஞ்ச பூமி தான். எல்லாம் இப்ப பாருங்க, கேளான் site முளைக்கு அதுவும் பொட்டாசி கிடைக்கிறது இல்லைங்களா? இப்போ கேளானே நம்ம எல்லாம் புல்லாக சாப்பிட்டு இருந்தோம். ஐப்பசி இந்த 2-3 வைகாசி மாசம் ஆனி ஆடி புரட்டாசி மாசம் எதுவுமே இல்லை. மழை கேளான் பெஞ்சுச்சுன்னா மருந்து கூட கேளான் இல்லை. இத்தனை காலம் டெய்லி காலையில போனா புடுங்கிட்டு வரலாம். இந்த 7-8 வருஷமா அது சுத்தமா இல்லைங்க. அது இல்லை. இந்த மணல் காளான்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஆமாம் கிடைக்கிறது இல்லைங்களா? ஆமாம் எதுவுமே இல்லை. புத்து காளான்னு சொல்றது அது அடர்ந்து புத்து புத்து காளான் தான் காளான் மொட்டு தான் மொட்டா இருக்கு. மெயினுங்க. அதான் டேஸ்டே அதானுங்க. மொட்டு மொட்டா இருக்கு. மொட்டு மொட்டா இருக்கு. மொட்டு புத்து மொட்டா காளான் இருக்கிற காளான் தான் நம்ம டேஸ்டா ஒவ்வொன்றா இருக்குது. முளைக்கிறது அப்படியே கொடையாட்டம் இந்த உத்துல வந்து முளைக்குது பாருங்க, அதான் நம்ம டேஸ்டா இருந்து. இந்த கொடையாட்டு வர்றது கூட அந்த அளவுக்கு இல்லைங்க. அந்த மொட்டு கேளான் வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. செயற்கை இப்ப அந்த புத்துமா வர்றதுல கேளானே வருது, மழை அந்த அளவுக்கு இல்லைங்க. அது ரொம்ப மழை. miss பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா நம்ம மிஸ் பண்றோம். நான் கேளான் சொன்னப்பல. முளைக்கிறதுக்கு வந்து இடி மின்னல் நிறைய இருக்கணுமா. ஆனா அந்த இன்னும் காலத்துல இன்னும் எங்கள் அப்பா பயங்கரமா அவங்க எல்லாம் அடிக்கும். சொல்லுவாங்க, ஆ. அந்த இடி மின்னல் இருந்தால் நல்லா கேளான் அது இந்த வருஷம் உற்பத்தி அந்த அளவுக்கு ஆகுது. மழை இல்ல, இடி மின்னலும் அந்த மழை அளவுக்கு இல்லைங்க. விவசாயியோட இது. கேளான் ஆனா இந்த ஏரியால எல்லாம் சரி. இருக்குங்க. காளான்லாம் அதுலயே எப்படி சமைப்பீங்கம்மா? காளானே என்னங்க, எப்படி நாங்க வெங்காயம் மிளகாயம் சமைக்கிற எண்ணெய் மாதிரி தான் கொண்டு வந்து வெங்காயம் மிளகாய் போட்டு மிளகாய் தூள் போட்டு அப்படியே வணக்கி அப்படியே வணக்கி தண்ணியாட்ட வச்சுட்டு தண்ணி அப்படியே கொஞ்சம் தண்ணியாட்ட டேஸ்ட்டு தண்ணியாட்ட வச்சா கறி குழம்பு மாதிரி செய்வீங்க? கறி அதே குழம்பு மாதிரி நல்லா. தான். ஆட்டி வைக்கிறவங்க கறி குழம்பு ஆட்டி கறி வைக்கலாங்க. குழம்பு நிறைய மாதிரி இருந்தா ஆட்டி வைக்கிறதுக்கு வைக்கலாங்க. புத்து காளான் இருந்தால் வைக்கலாம். புத்து அது காளான் taste இருந்தா இருக்கு. கறி குழம்பு ஆட்டா அருமையாக இருக்கும். நல்லா ஆட்டி தக்காளி பழம் போட்டு அதெல்லாம் நல்லா ஆட்டி வைக்கலாம். குழச்சு டேஸ்டா இருக்கும். இது 1-2 கடிச்சா அப்படியே போட்டு அப்படியே சுண்ட வச்சிருவோம். வச்சு. இந்த எப்படியும் பீக்கக்காய் அவரைக்காய் எல்லாம் சுண்ட வைக்கிற அந்த மாதிரி வேவிச்சு தாளிச்சுக்கலாம். இந்த இந்த வருஷம் அரசாணிக்காயே எங்கேயும் இல்லை, இதுக்கு என்ன பண்ணுறது? இல்லைங்கிறீங்க. இங்கே இல்லை. எங்கேயுமே இல்லைங்க. செடி இல்லை இருக்குதுங்க. ஹைபிரிட் காய் தான். வேறு நாட்டுக்காய் போட்டோம், காயே இல்லை. எந்த காயும் இல்ல. சரி, நீங்க பார்க்கலாம். இந்த அளவு ஒரு நீர் மீட்டிங் பண்ணுக்கு நீங்க குடி. காய் கூட இருந்தா கூட வாங்கி கொடுத்துடலாங்க. தண்ணி வேணுங்களா ஐயா? நான் அங்கே போய் 2 ரவர் நின்றுருந்தோம். ரேஷன் கடையில அங்கே கூட்டம். சரி, தண்ணி கொடுத்துருக்கீங்க. தண்ணி கொடுத்துருங்க. இன்னொரு அதாவது நாட்டு பூசணிக்காய்க்கும் ஹைபிரிட் பூசணிக்காய்க்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க ஐயா? வேறுபாடு என்னென்னா, நாட்டுக்காய்க்கு எந்த காயாக இருந்தாலும் ருசி தன்மை அது தனியாக அது வரும். இந்த ஹைபிரிட்டில் அந்த இது வராது. நாட்டுக்காய் இருந்தால் தண்ணி அதை லேசாக ஊற்றணும் வணக்கும் போது. ஹைபிரிட் காய் அதுலேயே தண்ணி ஒருக்கி, அதுதான் டேஸ்ட் இல்லாத போகிற காரணம். எல்லாமே இப்போ தேங்காய் வந்து வேறு நம்ம இந்த மரமெல்லாம் 5 வருஷத்துல காய் வரும். அந்த சைடு வச்சது 3 வருஷத்துல காய் வந்து. இது வந்து 30 வருஷம் 40 வருஷம் காய்க்கு. அது 20 வருஷத்துல பட்டு போகும். அந்த காயோட டேஸ்ட் வேறு தான், இந்த காயோட இதுதான் ஒரு இது. நாட்டுக்காய்க்கு ஹைபிரிட்டுக்கு வித்தியாசம் வந்து நிறைய இருக்குது. இல்லை ஆனால் இப்போ வந்து ஹைபிரிட் இருக்குதுன்னா அது நல்ல இல்லாடி இந்த மசால் பொடி அந்த பொடி இந்த பொடி அதில் எல்லாம் போட்டு அந்த டேஸ்ட் கொஞ்சம் வர வச்சிடுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உடம்புக்கு அது சரியில்லை. வாங்கம்மா, வாங்க தண்ணி கொடுங்க ஐயா. மசால் பொடி யார் வாங்குனீங்க? இந்த அளவுக்கு ஆಮೇಲೆ வீட்டில் 2 மிளகாய், அந்த மிளகாய் இல்லைங்கம்மா, நான் குடிச்சிட்டேன். குடிங்க ஐயா. ரேஷன் கடைக்கு போயிட்டு 3000 வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி குடிங்க. 3000 ரூபா கிடைச்சிது அண்டு போகாத இடத்துக்கு போகக்கூடாது, துருவ வீட்டுக்கு வரும். நல்ல பாயிண்ட்டுங்க ஐயா. அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாரு சொன்னாப்புல தப்பா பேசினாலும் பரவாயில்லைங்க. இங்க வாங்கம்மா. இங்க கண்டிப்பா போயிருப்பாரு. அடிக்கிறத விட்டுட்டாருங்க. எல்லாம் விட்டேன். சரியில்லையாச்சுங்க. சரி இது
பேரம் பேத்தி வந்தாச்சு. இதுக்கு மேல என்ன போய் அப்புறம் யாரோ ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துடலாம். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க. எங்க அப்பா பூமி இருந்தது, தாத்தா பாட்டம் இருந்தது, அப்பா இருந்தார் இந்த இடம். இப்போ நாம இருக்கிறோம், இன்னும் யாரும் வந்து இருக்குட்டு. ஆமா, அப்புறம் நாமே இருந்துட்டு இருந்ததுனால. ஆமா. சரி, என்னன்னா இப்போ அந்த சங்கராந்தி பண்டிகை, அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், பக்கத்து இருக்கக்கூடிய வீடுகள், அந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் காய்கள்லாம் நம்ம வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவோம். அதாவது இங்கிருந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறது, அந்த மாதிரி எல்லாம் அந்த காலங்கள்ல அப்படி இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி இருக்குங்களா? இருந்தது. இப்போ இருக்குதுன்னா இல்ல பக்கத்துல இல்லைங்க ஐயா. இப்போ வந்து இங்கே அரசாணிக்காய் போட்டிருக்கிறோம். அந்த வீட்டுக்காரங்க சித்தப்பாவிங்க அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு காயம் கொடுத்துருவோம் சங்கராந்தி நாள். இப்போ நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு கூட நீங்க இப்போ கொடுத்து தான் நடந்து போறீங்க. அந்த மாதிரி தான். அப்புறம் தேங்காய் ஒரு 50 காய் போட்டா இங்கெல்லாம் வருவாங்க. ரமண்டு காய் கொடுப்போம். மெயின் அரசாணிக்காய் தான் கேட்போம், இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா இல்லை. அப்படி இருந்தாலும் பற்றாக்குறை இருந்தால் ஒன்று ரெண்டாக உடைச்சு ஆளுக்கு 2 கொடுக்கலாம், அதில் பாதி கொடுக்கலாம், 4 பேருக்கு கூட பண்ணலாம். ஏன்னா இல்லைன்னு கூட அது அதனால அதுக்கு தான் எல்லாமே கேட்கலாம். அப்புறம் இப்போ நம்மளுக்கு இருக்கிறது தேங்காய், வாழைக்காய், பழம் இது இருக்குது. அப்புறம் அதை இந்த வருஷம் அரசாணிக்காய் இல்லை, பீக்கங்காய் இல்லை, அதெல்லாம் வாங்கணும். வெளியே தான் வாங்கணும். சூழ்நிலை அப்படி இருக்கு. இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னே நாங்களே எல்லாம் கொடுத்தோம், எல்லாம் காய்ச்சோடு உள்ள கொடுத்தோம். நாங்களும் நல்லா சாப்பிட்டோம். சங்கராந்திக்கு முதல்ல நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். இந்த 2 வருஷம் இல்லை. அப்புறம் அதுக்கு மேலே நின்று அது இந்த விவசாயம் தானுங்க. மற்றபடி நம்மளுக்கு என்ன இருக்குது? கருவேப்பிலை போட்டால் கருவேப்பிலை சரியாக வருதில்ல. ஏதோ வருஷத்துக்கு ஒரு எல்லாமே வாழை போடுறதுனால ஏதோ வருது. அதில் முட்டுவலி போடாமல் இருந்தால் அது வருதில்ல தம்பி. அப்புறம் விலை கிடைச்சா ஏதோ கிலோவுக்கு 40 ரூபா கிடைச்சா எங்களுக்கு ஏதோ லாபம். அது இல்லாமல் இருந்தால் அப்புறம் போடுற முட்டுவலிக்கு பத்தாது. வாழையும் நம்பியும் கஷ்டம்தான் உழைக்கிறதுன்னா. அதுவும் ஒரு விளைச்சலேருந்து வந்து நல்லா வந்துட்டா பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. நீங்கள் சொன்னாப்புல நாங்கள் அதையும் நம்பி நாங்கள் பொழைச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிம்பிள் எங்களுக்கு ஒரு 1.5 ஏக்கரை பூமி விவசாயம்தான். 800 வாழை வருஷமான மாற்றி போடுறோம். இந்த 2 வருஷமே வாழை விளைஞ்சு கைக்கு வரும்போது கிலோ 12 ரூபா 15 ரூபாய்க்கு போகுது. அது முட்டு வலி செலவா ஓவர் செலவு. ஒரு மூட்டை யூரா எடுத்தால் 2000 ரூபா, 1800 ரூபா, 1900 இந்த மாதிரி இருக்கும்போது இந்த விலைக்கு விற்றா விவசாயி கட்டுப்படி ஆகிறதில்ல. விவசாயம் பண்ணலாமா பண்ணக்கூடாது அந்த சூழ்நிலையில் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு மாடு வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கு. சரி, இந்த மாடுகளை பற்றி சொல்லுங்கய்யா. இப்போ மாடு வந்து ஒரு மாடு நம்மளுக்கு இப்போ கறந்துட்டு இருக்குங்க. இந்த ஒரு மாடு கறந்துட்டு இருக்குதுங்க. 10 மாதம் கன்று போடுறதுக்கு. அதில் வந்து இப்போ கன்று போட்டு இப்போ 2.5 மாதம் ஆச்சு. 3 மாதம் 4 மாதம் போது ஒரு செனை சேர்த்துவோம். அதை ஏமாந்து நின்னாலும் நிற்க வேண்டியது, நிற்காமல் போனாலும் போக வேண்டியது தான். அப்புறம் திரும்பி ஒரு மாதத்துக்கு அடிச்சு திரும்பி சேர்த்துவோம். அப்புறம் அதில் ஏதோ நின்னா திரும்பி அது 10 மாதம் கன்று போகும். அப்புறம் அது கன்று போட்டு அப்புறம் பாடுறது இந்த மாதிரி தான். அது வந்து ஒரு வருஷம் கறக்கிற மாடு இருக்குது, 1.5 வருஷம் கறக்கிற மாடு இருக்குது. அந்த மாதிரி மாடு லிட்டரு 30 ரூபா போட்டு கொடுக்குறாங்க. லிட்டரு 30 ரூபா. ஏதோ காலையில் ஒரு 5 சாயங்காலம் ஒரு 5 10 லிட்டர் வருது. அது 3 அதே ஆள் போட்டு மேய்ச்சிச்சு அது 300 ரூபா அவங்களுக்கு பத்தாது. முட்டுவலி போடணும் இல்லைங்க. அதுக்கு அப்புறம் அது தவிடு போடணும், பருத்தி கொட்டை தவிடு, அப்புறம் கஞ்சி ஏதாவது இருக்கிறது. பருத்தி கொட்டை 50 கிலோ வாங்கினா 2000 ரூபாங்க. மாடு தீவனம் வாங்கினா 1800 ரூபா. தவிடு வாங்கினா 800 ரூபா. அப்புறம் இது போட்டால் தான் நீங்கள் சொன்னப்பல 10 லிட்டர் 5 லிட்டரு 2 ஒரு நாளைக்கு 50 கிலோ பருத்தி கொட்டை சாதாரணம். அதுவும் 1.5 மாதம் ஏதோ ஒரு மாட்டுக்கு 1.5 மாதம் வரும். அப்போ அந்த 1.5 மாதத்தில் அந்த 2000 ரூபா பிரிக்கணும். அப்புறம் அதுக்கு தவிடு இது எல்லாம் வச்சுதான் சும்மா மாடுங்கிறோம், மாடு வளர்த்துறோம். சும்மா கட்டினா கறக்கு போட்டதா நாங்கள் 5 லிட்டர் கறக்கிறது, 2 லிட்டர் கறக்கு. சமைச்சு முட்டுவல் நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து செலவு வாங்கிட்டு வந்தால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். அந்த மாதிரி இதுக்கு போட்டால் தான் பால் கறக்குங்க, போடாம தான் பால் கறக்காதுங்க. என்ன பண்ணுறது? இப்போ முதல் ஒரு கன்று வச்சிருக்கீங்க, இப்போ ரெண்டாவது ஒரு இல்லைங்க. அதோட அம்மா உடம்பு சரியில்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வித்துட்டோம். இது 2 மாடு வச்சிருக்கோம். 2 மாடு வச்சிருந்தோம். எப்பவும் 2 மாடு தான் இருக்கு. உடம்பு சரியில்லாம இருந்துங்க. சரி, இனி போ கொஞ்சம் வேசையாச்சா தண்ணி இல்லையா, ஒரு மாடு கம்மி பண்ணிக்கலான்னு கம்மி பண்ணிட்டீங்க. ஆனா ஒரு மாடு அது வந்து இன்னும் ஒரு 6 மாதம் 3 மாதத்துல செனை சேர்த்தலாம். அது ஒரு 10 மாதம் போய் வளர்ந்துடும்.
வந்துரு இன்னொரு 3 மாசம் அப்புறம் அதை போட்ட சேர்த்துடலாம். கணதா ஆ. அது ஒரு வருஷம் ஆயிரும். ஆ, ஆ. 3 வச்சு சமாளிக்க முடியாது, அதனால ஏதோ ஒன்று கொடுத்துருவோம். ஓ. சரி, இந்த தீவனங்கள்ல வந்து நீங்க சூப்பர் நேப்பியர் உங்களுக்கு அளவா நீங்க ஆ பயிர் நம்ம ஆ. அளவுக்கு நம்ம எவ்வளவு அளவுக்கு ஏக்கருக்கு மாட்டு பயிர் தீவனம். பயிரிடுறீங்க? இப்போ நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு 10 சென்ட் இடம் இருக்குது, ஆ. அதுக்கு வந்து பயிர் ஓ. அதை அறுத்து இந்த மாதிரி போடுவோம். பயிர் அப்புறம் அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, ம். அங்கேயும் பிடிச்சிட்டு போவோம், ம். அதையும் மேய்ப்போம். ம். இந்த மாதிரி அப்படியே அதை இதையும் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். சரி, இப்போ பொங்கல் வந்துருச்சு. ம். எதிர்வரும் நாட்கள்ல பொங்கல் வந்துருச்சு. ம். பொங்கல் அப்படிங்கும்போது ஒரு தமிழர்களுடைய அது பாரம்பரியமான ஒரு திருவிழா. பாரம்பரியம், நம்ம வருஷம் வருஷம் அது விவசாய பண்ணி உழவர். நீங்க எல்லாம் ஒரு கிராமத்து சைடுல ஆமா. இருக்கக்கூடிய விவசாயிகள் போது நீங்க எப்படி வந்து அதை எங்களுக்கு கொண்டாடுவீங்க? நாங்கள் வந்து பொங்கல்னால மாட்டுப்பொங்கல் நோம்பி நாளுங்கிறது நம்மளுக்கு கோயில் மாதேஸ்வரம் கோயில் ஒன்று இருக்குது. அதில் வந்து காலையில் கறந்த பால் ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த சாமிக்கு ஊற்றிட்டு அந்த தீத்திரம் கொண்டு வந்து வைப்போம். வச்சு 5 மணிக்கு இங்கே களத்தில் பொங்கல் வைப்போம். ம். பொங்கல் வச்சு எல்லாம் சாமி போட்டு அந்த தீத்திரம் இங்கே வச்சு காய் இதெல்லாம் வலிக்கிற குளிப்பாட்டி, தீத்திரம் எல்லாம் சுத்தமாக குளிப்பாட்டி பெயிண்ட் எல்லாம் அடித்து பெயிண்ட் அடிச்சு கவரெல்லாம் மாற்றி கவரெல்லாம் மாற்றி எல்லாம் கிளியர் பண்ணி பொங்கலை வச்சு நாங்கள் சாமி விட்டு முன்னால் மாட்டு பொங்கல் மாட்டுக்கு காலையில் கழுவி விட்டு இந்த வாய் தொடச்சி விட்டு ஆ. சோறு ஊட்டுவோம், பொங்கல் சோறு, ஆ. பழம் பொங்கல் சோறு ஊட்டுவோம். அப்புறம் அவ்வளவுதான், அதோட அது அவ்வளோதான். இப்படிதான் நீங்க ஆமாம், வண்டி மாடு இருந்தாலும் ஏர் போடுற மாடு இருந்தாலும் இந்த அந்த மாடு மாட்டு நோம்பினால நோகம் மேலே வைக்க மாட்டோம். உழவு ஓட்ட மாட்டோம். உழவு ஓட்டுறதோ வண்டி போட்டுறதோ அது அன்னைக்கு எதுக்கு ஒரு நாள் தொந்தரவு, rest அன்னைக்கு மாட்டு- ஃபுல்லாக மேவு ஃபுல்லாக கொடுப்போம். எருதுக்கு எருது மாடு திருப்தியாக மேயணுங்கிறது மாட்டு பொங்கல்னால அதுக்கு திருப்தி பண்ணுறது நம்ம பண்பாடு இது கலாச்சாரம். எங்களுக்கு வந்து விவசாயிங்களுக்கு மாட்டு பொங்கல் மாட்டு அன்னைக்கு தான் பொங்கல் விசேஷம். விசேஷம். பொங்கல் அன்னைக்கு கூட இல்லை, பொங்கல் என்ன சூரியன் சந்திரன் பொங்கல் அது மட்டும் வச்சு காலையில் வைப்போம். ஒரு மறுச்ச நாள் மாட்டு பொங்கல் புள்ளா மாட்டு கோயில். பொங்கல்னால தான் அப்புறம் மாட்டுக்கு முதல்ல வந்து வச்சு. எல்லாம் பழத்துல எல்லாம் கும்மி அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் ஒரு இதாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ இந்த சார்பு தொழில் தான், ஒரு விவசாய சார்ந்த ஒரு தொழில் தான் இந்த மாடு. ஆமாம் ஆமாம், அது விவசாயம்னா பாரு, இந்த மாதிரி நிலம் இருந்தால் தான் வளர்த்த முடியும். அடுத்த நேரத்தில் கொண்டு போய் மேய்க்க முடியாது. சும்மா இருந்தால் மேய்க்கலாம். அவங்க ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிட்டு அங்கே விட மாட்டாங்க. நம்மளதில் நான் மேய்ச்சோம். அவங்க அதனால மேய்க்க பாரு, இந்த மாதிரி முடியாது. நம்ம மசால் பூமியில பில் வந்து போட்டு அடுத்தவங்க வந்து மேய்க்க ஏதோ முடியாது. போட்டால் தான் நாங்களும் அடுத்தவங்க பூமியில் போய் மேய்க்க முடியாது. அப்போ இப்போ இந்த சொத்து இந்த பூமி இந்த விவசாயம் பண்ணுறவங்க ஏதோ கஷ்டம் பண்ணால் வெள்ளாமை இருக்குது, மாடு கன்று மேய்ச்சி வளர்த்த முடியாதுன்னா ஏதோ பில்லு இல்லை இருந்தால் பிடுங்கி போடலாங்க. மற்றபடியெல்லாம் தோட்டத்தில் வீட்லையெல்லாம் ஒன்று விட்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க தோட்டத்தில் அவங்கவுங்க வச்சுக்கலாம். ஏதோ பில்லு இருந்தால் அவங்க அடுத்தவங்க தோட்டத்தில் பிடுங்கி போடலாம். அது அவங்க சம்மந்தப்பட்டாதான் உள்ள போக முடியும். சம்மந்தப்பட்டாதான், இல்லாட்டி அது வேண்டாம்னா அதான் வேண்டாம்னா அப்போ நம்மளது இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டி. அப்படியே இருக்குது. அதனால தான் அளவா மாடு வைக்கிறது. இப்போ 4-5 வச்சா பூமி நிறைய இருக்கணும், அதுக்கு ஒரு ஆள் வைக்கணும். ஆள் வச்சா ஒரு 400 ரூபா 500 ரூபா கேட்பாங்க ஒரு நாளைக்கு. பொம்பளைங்க அப்புறம் அது இப்போ வந்து 600 ரூபா 30 ரூபா 500 தான். ரூபா கேட்குறாங்க. ஒரு ஒரு லிட்டர் 2 மணி வந்து நேரம் வீட்டு வேலைக்கு வந்தாலே 500 ரூபா கூலி கேட்குறாங்க. அப்புறம் விவசாயம் பண்ணுற களை வெட்டினா இப்போல்லாம் ஒரு தட்டை இருக்கு சொன்னால் விவசாயம் 500 ரூபா கேட்குறாங்க ஒரு பொம்பளைங்க. 500 ரூபாய்க்கு தாண்டிருச்சு. இப்போ 500 ரூபா தாண்டிருச்சுங்க. இப்போ வந்து 500 ரூபா போன நம்ம வருஷமெல்லாம். அடுத்த பொழப்பு எதுவும் இல்லை, இதுதான் பொழப்பு இதுதான் நடத்திட்டு பொழப்பு. ஓட்டிகிட்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். சரிங்க, இப்போ நம்ம இந்த வாழை விவசாயத்தை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ம். அதனுடைய சார்பு ஒரு தொழிலாக தான் உழவு தொழிலில் மாடுகள் மாடு, ஆமா, வளர்க்கக்கூடிய ஒரு தொழில். அதோட சப்போர்ட்டுக்கு இந்த தொழில், ஏன்னா அதில் ஒரு வருமானம் இருக்கணும், இதுலேயும் ஒரு அதில் ஒரு அது வருமானம். வந்து வருமானம்னா வருஷத்துக்கு ஒரே trip தான். 12 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் எங்களுக்கு. அது சிலது 2 வருஷமாக வேலையே இல்லை. அது வந்து நம்மளுக்கு வந்து 8 கிலோ 10 கிலோ வரும் ஒரு தார். தார் வந்து 12 ரூபா 15 ரூபாய்க்கு போனால் 10 கிலோ வந்து 2 கிலோ தண்டு கழிச்சிருவாங்க. அதில் 8 கிலோ 15 ரூபாய்க்கு வேணால் எவ்வளோ வரும். இப்படி தான் வருஷம் ஓட்டிட்டு. பூரா தண்ணி கட்டி அதே வந்து 50 ரூபாய்க்கு விற்ற டைமும் இருக்கலாம். ஆனால் நம்ம வரும்போது அது விலையை அந்த கம்மி, சூழ்நிலை வரும்போது விலை எல்லா ஏரியா வந்துடுது. அதனால எல்லா rate ஏரியும் கம்மி. வாழை வந்துடுது. முதல்லலாம் பட்டமான வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு. இந்த ஏரியாவில் இப்போல்லாம் வாழை எண்ணெய் வாழை இப்போ வந்து முப்பட்டை அதிகமாக வைக்கிறாங்க. இலப்பட்டன்ட்டு போட்டு வச்சுட்டாங்க. மோட்டர் இருக்குது, சொட்டு தண்ணி இருக்குது, அதனால் வச்சனால விலை டவுன் ஆகி பாரு. இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலையில் கருவேப்பிலை இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இன்னைக்கு 60 ரூபா விற்கிதுங்க. 60 60 70 ரூபா 65 விற்கிது. ரூபா நல்ல கூட தலை பாரு, விற்கிது. இது 60 ஆனால் தலை 65 அந்த ரூபா. அளவுக்கு வருது. இது நம்மளோட தோட்டம் தானே? இல்லைங்க, அது வேற நம்மளுது. எங்களுக்கு வந்து இந்த வண்டி தோட்டத்தில் இருக்கு. அந்த தென்னை மரம், பைக்கில் அந்த தென்னை இந்த மரம். வண்டி இப்போ பைக்கில் போனாங்க அவங்களுக்கு. அது சரிங்க, இந்த காரமடை அப்படின்னாலே கருவேப்பிலைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஃபேமஸ் இருந்ததுங்க. இப்போ வந்து தண்ணி வளம் வந்து கெட்டு போச்சு. இந்த மில்லு இல்லை இதில் வந்து இந்த டிச்சி தண்ணி, இந்த தண்ணிகளில் வந்தால் கம்பெனி தண்ணி பாருங்க வந்து பாருங்க, இந்த தொட்டில் பாருங்க 4 நாள் ஆச்சு.
இந்த மாதிரி மாறிக்குது. எதுவும் காட்டுங்க. 2 நாள். இப்போ 4 நாள் ஆச்சு இதை எடுத்து விட்டு. இப்போ 4 நாள் ஆச்சுங்க. சுத்தமாக கழுவி ம். தண்ணி எடுத்து விட்டோம். ம். விட்டுறது இந்த மாதிரி மஞ்சள் வந்தாச்சு. இது ஒரு இனி நாளைக்கு தண்ணி வந்து ஒரு இது இதாட்டம். சுத்தம் பண்ணி திரும்பி நாளைக்கு தண்ணி நிரப்பு. இதே தண்ணி நம்ம மாட்டுக்கேட்டுக்கு ஊற்ற முடியாது. அது பூரா புழுவாயிரும். முதல்லலாம் இப்படி தண்ணி இருந்தால் கீழே அந்த இது தெரியும், நல்லா நல்லா நிலம் தெரியும், நல்லா வெள்ளையா இப்போ நல்லா. வந்து இப்போ தண்ணி வந்து கெட்டு தண்ணி போச்சு. டிச்சு தண்ணியாட்ட டிச்சு தண்ணி தண்ணி, கெட்டு போச்சு. இந்த கழுவு தண்ணி, கழுவு தண்ணி தான் லெட்டின் ரூம் மெயின். தண்ணி இதெல்லாம் வந்து அப்படியே பரவிருச்சு. நிறைய தகவல்கள், அதாவது சுவாரஸ்யமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அருமையா பேசுனீங்க ஐயா. அம்மா ரொம்ப நல்லா பேசுனீங்க. ரொம்ப நன்றிங்க. இல்லைங்கம்மா, பரவாயில்லைங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சரி. பல இருக்குது. சாப்பிட்டுக்கலாங்க ஐயா. வந்து நம்ம கிட்ட நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட சொன்னாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா நகைச்சுவையா பல விஷயங்கள் சொன்னாரு. ஸோ பொங்கல் பண்டிகைக்கு வந்து நம்ம முன்னாடி போகி பண்டிகையை எப்படி கொண்டாடுவோம், அந்த பண்டிகை மூலமா நம்ம வந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு சின்னதா வந்து ஒரு விளக்கத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி நன்றிங்கம்மா. ஸோ சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாருன் டிவியும் தொடர்ந்து பாருங்க. பல தகவல்கள் கிராமப்புறங்களில் இருக்கிறது மட்டும் இல்லாம பல தகவல்கள் நம்ம சிவாருன் டிவி வழியா வருதுங்க. நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் பல மனிதர்களை நம்ம சேனல் வழியா நீங்க பார்த்து ரசிக்கலாம். அடுத்தடுத்த பதிவுகள் வழியா நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.